ஹாய் காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டோக்கியோ கூல் அனிமி சீசன் 1 எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா இந்த அனிமே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அனிமே, அதனால புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. அதுக்கு வேலை எப்பயும் போல இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மற்ற வீடியோ எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. அது கூட சேர்த்து நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிடலாம். சோ இந்த எபிசோட் ஓபன் பண்ணதும் ஒரு டாக்டரோட கிளினிக்கு காட்டிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல இந்த டாக்டர் கிட்ட செக்கப்புக்காக வந்தவரும் சரி ஓகே சார் நான் நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னொரு செக்கப் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியில போக அடுத்த செகண்டே உடம்பு முழுக்க ரத்த காயத்தோட கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்து விடுறாரு. இதனால இங்க இருக்கக்கூடிய டாக்டரும் யார் இதெல்லாத்தையும் பண்றதுன்னு கொஞ்சம் பயத்தோட திரும்பி பார்க்க வந்திருக்கிறது மாஸ்க் மேன். அதனால இவனை பார்த்த உடனே ஒமரா நீங்களா, நீங்க இங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்கவும், ஓஹோ டாக்டர் நான் எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லணுமா? சரி ஓகே சொல்லிடுறேன். நான் போன தடவை உங்ககிட்ட ஒரு டூல்ஸ் வாங்கிட்டு போனோம் இல்லையா, அந்த டூல்ஸ் தொலைஞ்சு போச்சு. அதனால இப்போ அந்த டூல்ஸ் எனக்கு தேவைப்படுது. உன்னால செஞ்சு தர முடியுமா முடியாதான்னு கேட்க, சார் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ரெடி பண்ணி தரேன்னு கொஞ்சம் பயத்தோட சொன்னதும் இந்த மாஸ்க் மேனும் சரி சரி ஓகே ஓகே நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போக இந்த இடத்துல ஒரு குட்டி பொண்ணு தன்னுடைய அம்மா கூட உட்காந்துக்கிட்டு செம்மையா பயந்துகிட்டு இருக்கிறா. இவங்க யாரான்னு பார்த்தா இவங்க இந்த டாக்டரோடைய ஃபேமிலி தான். பட் இந்த டாக்டருக்கு இந்த மாஸ்க் மேனுக்கு ஹெல்ப் பண்றது சுத்தமா பிடிக்கல. அதனால இவருடைய வைஃப் இவங்கிட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிக்க போறோம்னு இவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் அண்டேக்குள்ள இருக்கக்கூடிய காணைக்கேவும் ஒரு கோலா வாடுறது எப்படின்னு யோஷிமுரா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா ஒரு கோலா இருக்கிறதுனால நீ மனுஷங்க கூட இருக்க வேணாம்ப்பா, எங்க கூடவே இருன்னு இவர் கேட்டு இருப்பார் இல்லையா. அதனாலதான் இந்த அண்டேக்குள்ள ஒரு எம்ப்ளாயா இவன் மாறுறது மட்டும் இல்லாம இந்த இடத்துல சில வேலைகள் எல்லாத்தையுமே இவன் கத்துக்கிட்டு இருக்கும் போது யோஷிமுரா கோல்ஸுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரிவினையை பத்தி இவனுக்கு விளக்குறாரு. ஏன்னா இந்த உலகத்துல எப்படி ஏழைங்க பணக்காரங்க வெள்ளையா இருக்கிறவங்க கருப்பா இருக்கிறவங்க தனித்தனியா ஒரு குரூப் இருக்குதோ அதே மாதிரி தான் கோல்ஸுங்களுக்கு நடுவுலயும் சின்ன சின்ன குரூப் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த குரூப்புக்கு நடுவுல நம்மளுடைய குரூப் ரொம்பவே அமைதியான குரூப். அதனாலதான் நம்மள மாதிரி அமைதியா இருக்கக்கூடிய கோல்ஸுக்காக இந்த அன்டேக்கோ காஃபி ஹவுஸையே நான் உருவாக்கினேன். அது மட்டும் இல்லாம மனுஷங்களுக்கும் கோல்ஸுங்களுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய வித்தியாசங்களை நான் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த வித்தியாசங்களை மட்டும் நான் சரியா ஸ்டடி பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பிரிவினையே இருக்காது, எல்லாருமே சமம்னு இந்த பூமியில சந்தோஷமா வாழலாம். அதனால நீ அன்டேக்குள்ள இருக்கும்போது நீ நிறைய விஷயங்கள் இதுக்கப்புறம் கத்துக்க போறேன்னு சொன்னதும் இவனும் சரி ஓகே இதுக்கப்புறம் நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நேரா கீழே வந்து பார்த்தா இந்த இடத்துல அடிபட்டு கடந்த என்னுடைய ஃப்ரெண்ட் இருந்தாலியா அவன் இப்ப நல்லா இந்த இடத்துல உட்காந்து நல்லா காஃபி எல்லாம் குடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா நிஷிக்கு அட்டாக் பண்ண அந்த இன்சிடென்ட் நடந்து சரியா ஒரு 1 வீக்குக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா 1 வீக்குக்கு மீறி நடந்த விஷயத்தை பத்தி ஹீடேவுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. ஏன்னா டோக்கா தான் நீ அன்னைக்கு வந்து கீழே அடிபட்டு கடந்த, நான் தான் உன்னை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்தேன்னு ஒரு வித்தியாசமான கதையை இவங்கிட்ட சொல்லி வச்சிருக்கிறா. ஆனா இவனுக்கு தன்னுடைய ஃப்ரெண்டு ஒரு கோலா மாறிட்டான்ற விஷயம் நல்லாவே தெரியும். அதனால இந்த இடத்துல இருந்து போகிறதுக்கு முன்னாடி சரி ஓகே அன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டதை பத்தி அவங்க கிட்ட கேட்கலாமா இல்ல வேணாமான்னு இவன் யோசிச்சுக்கிட்டே பில்டிங்க பார்த்துட்டு நிக்க உள்ள இருக்கக்கூடிய டோக்காவும் இங்க பாரு காணிக்கே நீங்க இருக்கிறன்றதுனால உன்னுடைய ஃப்ரெண்ட் அடிக்கடி இங்க வந்துட்டு இருக்கான், அதனால முடிஞ்ச அளவுக்கு அவனை இங்க வர விடாம தடுக்க பாரு. ஏன்னா அந்த காஃபி ஹவுஸுக்கு மெயினா வரவங்க எல்லாருமே கோல் தான். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துக்கு ஒரு மனுஷன் அடிக்கடி வந்துட்டு போனானா அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். அண்ட் அதே நேரத்துல நம்ம எல்லாருமே கோல்ன்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது இன்னமும் பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால உன்னுடைய ஃப்ரெண்டுக்கும் எதுவும் ஆகக்கூடாது, எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைச்சினா அவன் இந்த இடத்துக்கு வரவனான்னு சொல்லிடு. அப்படி இல்ல அதையும் மீறி இங்க அவன் வரானா கண்டிப்பா நான் அவனை கொண்டுடுவேன்னு சொல்லவும் இன்னது நீ அவனை கொண்டுடுவியான்னு கொஞ்சம் ஷாக்கா கேட்டுக்கிட்டு இருக்க. சடனா இவங்களுடைய காஃபி ஹவுஸுக்கு இந்த டாக்டருடைய பொண்ணும் ஒய்ஃபும் இருக்காங்க இல்லையா, அவங்க பயந்து போன நிலைமையில இந்த இடத்துக்கு கொற்ற மழையில வந்திருக்காங்க. அதனால இப்படி பயந்து போய் வந்திருக்கிறவங்களை பார்த்ததும் சரி ஓகே உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன ஆச்சுன்னு டவல் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இவங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கும் போது இவங்க கேட்ட முதல் வார்த்தை யோஷிமுரா இங்க இருக்கிறாரா இல்லையான்னு தான். ஏன்னா இவங்களுக்கு அந்த மாஸ்க் மேல நல்ல கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டு இருக்கு இல்லையா, அதனாலதான் யோஷிமுரா கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்காங்க. ஆனா இவங்க யாரு எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்ற விஷயம் எதுவுமே காண கேட்க தெரியாது. அதனால இவங்க யாருன்னு டோக்கா கிட்ட கேட்டதும் ஏன் இப்ப தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு நின்று ஹெல்ப் போன பிற உன்னால பிரச்சனை மட்டும் தான் வரும், பேசாம வாயை மூடிக்கிட்டு இந்த அன்டேக்குள்ள உனக்கு கத்து கொடுக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் இப்ப நீ கத்துக்கோ, அதுதான் இப்ப உனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு பக்கம் கோல்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய ஒருத்தவனே மத்த கோல் எல்லாத்தையுமே தேடி தேடி கொண்டுகிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் சிசிஜியை சேர்ந்தவங்க கோல்ஸை கொள்றதுக்கான ஆயுதத்தை கண்டுபிடிச்சிட்டு வளைச்சு வளைச்சு எல்லாருமே கொண்டுகிட்டு இருக்காங்க. அதனால கத்துக்குட்டியா இருக்கிற நீ எதுலயுமே மூக்க நுழைச்சு பிரச்சனையை கொண்டு வந்துடாம பேசாம சொல்லி கொடுக்கறத மட்டும் கத்துக்கணும். இவ கொஞ்சம் ஆஷா சொன்னதுக்கு அப்புறம் சரி எதுக்குப்பா நம்மளுக்கு வம்பு, இவங்க சொல்லி கொடுக்கறதே நம்ம கத்துக்கலான்ற மாதிரி இவன் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் இந்த சிசிஜில ஒரு பெரிய மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப இவங்களுக்கு அந்த கோல்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல்ஸ் கிடைச்சிடுச்சு இல்லையா, அதனால அதை வச்சுக்கிட்டு நம்மளால என்ன பண்ண முடியும். அண்ட் அதே நேரத்துல 11th வார்டுல இருக்கக்கூடிய கோலுக்கும் 20th வார்டுல இருக்கக்கூடிய கோல்ஸுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. இந்த பிரச்சனையை நம்மளுக்கு சாதகமா பயன்படுத்திட்டு அவங்களை எப்படியாச்சும் கொண்டாகணும். சோ இது எல்லாத்தையுமே யார் பண்ண போறதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க
இதை கண்டுபிடிச்சவங்களே சார் நாங்களே இதை பாத்துக்கிறோம்னு சொல்லி எல்லா பொறுப்பையும் தங்களுடைய தலையில் ஏத்திக்கிறாங்க. ஏன்னா நம்ம டோக்கா சொன்னா இல்லையா கோல்ஸை கொல்றதுக்கான ஒரு வெப்பனை அவங்க யூஸ் பண்றாங்கன்னு. அந்த வெப்பன் இப்ப இவங்க கிட்ட புரோட்டோடைப்ல இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இவங்க 2 பேர் தான். அதனாலதான் இவங்க 2 பேரும் நாங்களே இந்த வேலையை பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த வெப்பனை எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன சார் பண்றதுன்னு கேட்க, ஹே உனக்கு இன்னுமா புரியல, ஒரு கோல் இன்னொரு கோல் அட்டாக் பண்றதுக்கு தன்னுடைய காகுனியவை யூஸ் பண்ணும். அதனாலதான் அந்த டூல்ஸை உருவாக்குனவன் கோல்ஸ் உடைய காகுனியவுல இருந்து உருவாக்கி இருக்கிறான். சோ இப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், இதை உருவாக்கணவனை கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவனை கண்டுபிடிச்சிட்டு அந்த கோல்ஸுக்கு எல்லாத்துக்கும் நம்ம முற்றுப்புள்ளி வச்சிடலான்ற மாதிரி ஒரு சிரிச்சுக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் கோல்ஸையும் மனுஷங்களையும் ஒரே நேர்கோட்ல கொண்டு வரணும்னு யோஷிமுரா கானகேக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே நிறைய விஷயங்களை ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் அது கூட சேர்த்து நம்மள மாதிரி அமைதியா இருக்கக்கூடிய கோல்ஸுக்கு எங்க சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் கெஞ்சின்ற ஒரு கோல் கிட்ட சொல்லி இவனுக்கு சொல்லி கொடுக்க சொல்றாரு. அதனால ஒரு நாள் கெஞ்சி இவனுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுக்காக கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது இவன் தொண்ண கேள்வி கேட்டுட்டே இருப்பான். ஏன்னா மக்கள் இருக்கக்கூடிய இடத்தெல்லாத்தையும் விட்டுட்டு இவங்க எங்க வந்திருக்காங்கன்னா மலைக்கு மேல வந்திருக்காங்க. அதாவது இந்த சூசைட் பாயிண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதனால நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கிறோம், நம்ம சாப்பாடு இங்கே எடுக்க போறோம்ன்ற மாதிரி கேட்க, வாயை முடிக்கிட்டு பேசாம என் கூட வான்னு இவனை மலைக்கு கீழே கூட்டிட்டு போகவும் இந்த இடத்துல சில பேர் இறந்து போய் கிடக்குறாங்க. ஏன்னா ரியலாவே ஜப்பான்லயும் கொரியாவிலையும் உலகத்திலேயே சூசைட் ரேட் அதிகமா இருக்குது. சோ இப்படி இறந்து போறாங்க இல்லையா, இவங்களுக்கான மரியாதையை கொடுத்துட்டு இவங்களுடைய ஃபிளஷ் எடுத்து தான் நம்ம சாப்பிட போறோம். அதனால அண்டேக்கோல இருக்கக்கூடிய யாருமே மனுஷங்களை கொல்ல மாட்டாங்க, இப்படிதான் சாப்பாடு எடுப்பாங்கன்னு கானகேவுக்கு இப்படி சில விஷயங்களை இவர் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க. அப்படியே ஒரு 3 மாசங்கள் கடந்து போயிடுச்சு. ஏன்னா இந்த 3 மாசங்களுக்கு நடுவுல இவன் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இந்த டூல்ஸை உருவாக்கணும் யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக சிசிஜி சேர்ந்த அந்த 2 பேரும் வளைச்சு எல்லா கோலையும் தங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த புரோட்டோடைப் மூலமா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு யார் இதை உருவாக்குனான்ற விஷயம் தெளிவா தெரியவே இல்லை. ஏன் இது சம்பந்தமான ஒரு சின்ன லீடப் கூட இவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதனால இவங்க கண்ணில் படக்கூடிய கோலை எல்லாத்தையுமே இவங்க கொடூரமா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க இந்த விஷயம் எல்லாமே காட்டு தீ மீறி பரவி இப்ப அண்டேக்குள்ள இருக்கவங்களுக்கும் தெரிய வந்துருச்சு. அதனால இப்படியே நம்ம அமைதியா இருந்தா சரி வராது, நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஆகணும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம கானகேவை ரொம்பவே பத்திரமா பாத்துக்கணும்னு யோஷிமுரா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இவனால மட்டும்தான் ஹியூமன்ஸ் உடைய உலகத்திலையும் வாழ முடியும், கோல்ஸ் உடைய உலகத்திலையும் வாழ முடியும். அதனாலதான் இவனை நம்ம பத்திரமா பாத்துக்கணும்னு சொன்னது மட்டும் இல்லாம டோகா கிட்ட சொல்லி மாஸ்க் ரெடி பண்றவங்க கிட்ட கூட்டிட்டு போக சொல்றாரு. ஆனா இவனுக்குலாம் ஒரு மாஸ்க் ரெடி பண்ணணும்னு டோகாக்கு செம கடுப்பாகுது. ஏன்னா கானகே ஆரம்பத்துல இருந்து எதை பண்ணாலும் ஒரு பிரச்சனையில தானே போய் முடியுது. அதனால இவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணணுமான்ற மாதிரி முறைச்சுக்கிட்டே இருந்ததுக்கு அப்புறம் சரி வேற வழி இல்ல, நீங்க சொல்லிட்டீங்க, அதனால இவனை நாங்க கூட்டிட்டு போறேன்னு மாஸ்க் ரெடி பண்ணக்கூடிய ஊட்டான்ற ஒரு கோலு கிட்ட இவ கூட்டிட்டு போறா. அதனால இந்த ஊட்டாவும் இவனை ஃபர்ஸ்ட் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, என்னப்பா உன்னுடைய ஸ்மெல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கீனா உனக்கு பக்காவான ஒரு மாஸ்க் நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த Dress தைக்கிறவங்க அளவு எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இவனுடைய அளவு எல்லாத்தையுமே எடுத்ததுக்கு அப்புறம் சரிப்பா உனக்கு சொல்லி எந்த மாதிரி மாஸ்க் வேணும்னு கேட்க, இவனும் எனக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் ஒரு சில கண்ணு மட்டும் ரெட்டா மாறிடும், சோ அது மறைக்கிற மாதிரி ஒரு மாஸ்க் வேணும். அண்ட் அதே நேரத்துல அது பாக்குறதுக்கு ரொம்ப கொடூரமா இருக்க கூடாது, ஒரு அளவுக்கு நார்மலா இருக்கணும்னு சொல்லவும், என்னப்பா நீ என்கிட்ட வந்துட்டு நார்மலா கேட்டுக்கிட்டு இருக்க, நான் எதை பண்ணாலும் பிரீமியமா தான் பண்ணுவேன், அதனால நீ சொன்னதை வச்சு நான் ஒரு பக்கமான மாஸ்க் ரெடி பண்ணி தரேன். ஆனா என்ன, இந்த உலகத்துல மக்கள் எல்லாருமே ஒரு மாஸ்க போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இங்க இருக்கக்கூடிய கோல்ஸும் சில மாஸ்க போட்டுக்கிட்டு தான் இருக்க வேண்டிய சூழ்நிலையா இருக்குது. அது மட்டும் இல்லாம அவன் கூடவே வந்திருக்காளே டோக்கா, அவளை பத்தி கூட உனக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா அவ கொஞ்சம் கோவப்படுவா, ஆனா அது அவளுடைய கேரக்டர் இல்ல, அது அவ போட்டிருக்கக்கூடிய மாஸ்க். ஏன்னா அவளுக்கு யார்கிட்டயாவது அன்பு காட்டணும், அவங்க கிட்ட பாசமா நடந்துக்கணும், சந்தோஷமா பேசணும்ன்ற நிறைய எண்ணங்கள் இருக்குது. ஆனா அதை யாருக்கிட்ட காட்டணும்னு அவளுக்கு தெரியல. அதனாலதான் எப்பயுமே முகத்துக்கு மேல ஒரு மாஸ்க் போட்டுட்டு இருக்க மாதிரி தன்னுடைய சந்தோஷத்தை மறைச்சுக்கிட்டு எல்லார்கிட்டையும் எரிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கா. அதனால நீ அவளுடைய ஃப்ரெண்டா இருக்கீனா முடிஞ்ச அளவுக்கு அவகிட்ட பேசும்போது அவளை புரிஞ்சுக்கிட்டு பேசுறதுக்கு ட்ரை பண்ணணும்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகேன்னு இன்னைக்கு இவன் திரும்பவும் அண்டேகுக்கு போயிட்டு இருக்கும்போது, ஹே டோக்கா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு இவகிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஆனா இவ எப்பயும் போல கொஞ்சம் எரிஞ்சு விழ, சரி ஓகே என்ன பார்த்தாலே உனக்கு கோவம் வரும்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் உனக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை என்கிட்ட ஷேர் பண்ணு, என்னால முடிஞ்ச அளவுக்கு நானுமே உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஏன்னா நானுமே உன்னுடைய ஃப்ரெண்டு தானே சொன்னதும் இவ்வளவு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு தன்னுடைய மனசுல இப்ப ரீசெண்ட் டேஸா இருக்கக்கூடிய சில விஷயங்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறா. ஆனா அது எல்லாமே வேற எதுவும் கிடையாது, இந்த சிசிஜி சேர்ந்த 2 பேரும் எல்லாருமே புடிச்சு போட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க இல்லையா, அதை தான் இவ மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருந்திருப்பா. ஏன்னா இப்ப ரீசெண்ட் டேஸா அவங்க எல்லாருமே கொல்றதுனால ஏன் கொல்றாங்க எதுக்கு கொல்றாங்கன்னு இவங்களுக்கு தெரியவே இல்லை. அதனால அதை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இந்த சிசிஜியை சேர்ந்தவங்களுக்கு இன்னமும் எந்த ஒரு லீடப்பும் கிடைக்கவே இல்லை. அதனால இன்னொரு மாசமும் வேஸ்டா போயிடுச்சேன்னு இவனுங்க பார்க்கக்கூடிய கோலை எல்லாத்தையுமே பிடிச்சு போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு உங்களுக்கு இதை பத்தி என்ன தெரியும் கேட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அண்டேக்குள்ள கானகே நிறைய விஷயங்களை இப்ப கத்துக்கிட்டு ப்ராப்பரா எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சுட்டான். அதனால இவன் விசிட்டர் ரூம்ல இருக்கவங்களுக்கு காஃபி கொடுக்கறதுக்காக போகும்போது இங்க இருக்கக்கூடிய குட்டி பொண்ணை பார்த்துட்டு இவனுக்கு செம பயமாயிடுச்சு. ஏன்னா இந்த குட்டி பொண்ணு வேற யாரும் கிடையாது, டாக்டரோடைய பொண்ணு. அது மட்டும் இல்லாம இவளுமே ஒரு கோல் தான். அதனாலதான் இந்த இடத்துல இவ ஜாலியா உட்காந்து ஹியூமன் ஃபிளஷ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத
பார்த்ததும் இவன் செம்மையா பயந்து அடிச்சு ஓடி போக இவன் கூட இந்த அண்டேக்குள்ள வேலை செய்யக்கூடிய என்ஜி கோமான்றவனும் ஹே இங்க பாரு அவங்க எல்லாரையும் பார்த்து நீ பயப்பட தேவையில்ல, அவ ஒரு குட்டி பொண்ணு, அது மட்டும் இல்லாம கோலா மாறினதுனால அவளுக்கு எந்த ஒரு ஸ்கூலுக்கும் அனுப்பல, ஏன் வெளியில கூட அவளை அனுப்பல, அதுக்கு பதிலா அந்த 4 ரூம்குள்ள தான் வச்சிருக்காங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு அவகிட்ட ஒரு காஃபியை கொடுத்துட்டு நீ பண்ணதுக்கு சாரி சொல்லிட்டு அப்படியே அவகிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுக்க ட்ரை பண்ணு. ஏன்னா இப்படியே அவ ரூம்குள்ளே இருந்தானா கண்டிப்பா ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும். சோ நீ போயிட்டு பேசுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவனை கொஞ்சம் தயக்கத்தோடயே உள்ள வந்துட்டு சாரி நான் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு காஃபி கொடுக்கும் போது தான் இவன் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றான். என்னன்னா இவனுக்கு எப்படி புக் எல்லாம் பிடிக்குமோ அதே மாதிரி இந்த குட்டி பொண்ணுக்கும் புக் படிக்கிறதுலாம் பிடிச்சிருக்குது. அதனால இவ கையில வச்சிருக்கக்கூடிய புக்கை பார்த்த உடனே இது ஒரு ஸ்பெஷல் எடிஷன், இது உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்க, ஓ இதை பத்தி உங்களுக்கு தெரியுமா, இதை நான் ரீசெண்ட் டேஸா தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், பட் இதுல இருக்க வார்த்தை எனக்கு புரியலன்னு சொன்னதும் ஹே நீ கவலைப்படாத நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு இவனுமே அந்த புக்கை படிக்கிறதுக்காக சில வார்த்தைகளை இவளுக்கு சொல்லி கொடுக்கும் போது தான் தெரியுது இவன் நிறைய விஷயங்களை படிக்க தெரியாம இருக்கிறானே. அதனால சரி ஓகே நான் இதை படிக்கிறதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ எனக்கு இந்த புக்கை படிக்கிறதுக்கு கொடுக்கணும், டீல் ஓகேனா சொல்லு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு சரி ஓகேன்னு சொல்ல அடுத்த செகண்ட்ல இவன் வேலையை பார்க்கறத விட்டுட்டு இந்த பொண்ணுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாம இவ ஸ்கூலுக்கு போகாததுனால நிறைய லெசன்ஸ் இவ கத்துக்க முடியல இல்லையா, அதே எல்லாத்தையும் இவனே சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறான். அதனால இந்த இடத்துல இன்ட்ரோவர்ட் மாதிரி இருந்த இந்த குட்டி பொண்ணும் ஜாலியா இவன் கிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டு நிறைய விஷயங்களை கத்துக்க ஆரம்பிக்க நாட்களும் அப்படியே கடந்து போக ஆரம்பிக்குது. ஆனா இதுக்குள்ள இந்த குட்டி பொண்ணு கிட்ட நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டுடுச்சு. ஏன்னா ஆரம்பத்துல ரொம்பவுமே அமைதியா இந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்துருப்பா இல்லையா, அந்த மாதிரி ஒரு குட்டி பொண்ணா இல்லாம இப்ப எல்லார்கிட்டையும் ஜாலியா சிரிச்சு பேசுறா. இதுலயும் காணிக்கை கிட்ட பேசும்போது மட்டும் தான் தன்னுடைய மனசை விட்டு ஜாலியா சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கா. அதனால இத்தனை நாளா இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே டோக்கா பார்த்ததுக்கு அப்புறம் பரவாயில்ல காணிக்கைவால இதெல்லாத்தையும் பண்ண முடியுமான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போது இவங்களுடைய அண்டேக்கு காஃபி ஹவுஸுக்கு ஒரு ஹை லெவல் கோல் வரான். அதாவது யோஷிமோரா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் இல்லையா, இந்த மாதிரி கோல்ஸுக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய பிரிவினை இருக்கு, அதுல தாழ்ந்தவன் பெரியவன் அப்படி இப்படின்னு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய பணக்கார கோல் வந்ததும் உள்ள இருக்கக்கூடிய எல்லாரோடைய ஸ்மெல்லையும் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு என்ன ஒரு அருமையான வாசனை, இத ஸ்மெல் பண்ணும் போதே சொர்க்கத்துக்கு போன மாதிரி இருக்கேன்னு இவன் சொல்லிக்கிட்டே கதவை மூடவும் அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த எபிசோடு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு எபிசோட்ல கோல்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரிவினை, அப்புறம் சிசிசி சேர்ந்தவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அண்ட் அதே நேரத்துல அந்த டூல்ஸ் இன்னது அதை எதுல செஞ்சாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். சப்போஸ் இன்னமும் உங்களுக்கு சில விஷயங்கள் புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோ அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஷார்ட்ஸ் மூலியமா உங்களுக்கு தெளிவா புரிய வச்சிடறேன். அது மட்டும் இல்லாம போன வீடியோலயே சில பேர் கேட்டிருந்தாங்க ப்ரோ கோல்ஸோட ஆரிஜின்ஸை சொல்லுங்க, அவங்க எங்க இருந்து வந்தாங்க, அப்புறம் ஃபிளஷ்க்கு மீனிங் என்ன, கோல்ஸ்னா என்ன, அப்புறம் காகுனேனா என்ன அப்படின்னு நிறைய क्वेश्चंस கேட்டிருந்தீங்க. அதை எல்லாத்தையுமே வரப்போற எபிசோட்ஸ்ல உங்களுக்கு டீடைலா நான் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ நான் அதை சொல்லிட்டேன்னா வரப்போற எபிசோட்ஸ்ல அதை பார்க்கும்போது உங்களுக்கு பார்க்கணும்னே தோணாது. அதனால போக போக எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா டீடைலா சொல்றேன். அப்படி இல்லை நான் எபிசோட்ஸ்ல ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டேன்னா அதை நான் தனியா ஷார்ட்ஸா போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதனால எப்பயுமே நம்ம சேனல்ல வீடியோ மட்டும் பார்க்காதீங்க, அப்பப்ப ஷார்ட்ஸும் வரும், அதையுமே கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துருங்க. அப்புறம் எப்பயும் போல இந்த வீடியோஸ் அப்புறம் நம்ம சேனலை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸா மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நெக்ஸ்ட் எபிசோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.